அவன் சொல்கிறது உண்மையா, அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் வாட் ஹீ சேஸ் ட்ரூ, இஸ் வாட் ஹீ சேஸ் ட்ரூ, இஸ் வாட் ஹீ சேஸ் ட்ரூ அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மையா. ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மைதான், அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ, வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ. வாட் ஹீ சேஸ் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறானோ அது உண்மைதான், இஸ் ட்ரூ, அவன் சொல்கிறது உண்மைதான். வாட் ஹீ சேஸ் இஸ் ட்ரூ. ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மை இல்லை, அவன் சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ, வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மை இல்லை. ஸோ இதுவே அவன் சொல்கிறது உண்மை இல்லையா, அவன் சொல்கிறது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா isn't what he says true, isn't what he says true அப்படின்னா அவன் சொல்கிறது உண்மை இல்லையா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதை சொல்லக்கூடாது, நீ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் நாட் சே தட், யூ ஷுட் நாட் சே தட், யூ ஷுட் நாட் சே அப்படின்னா நீ சொல்லக்கூடாது, தட் அதை, நீ அதை சொல்லக்கூடாது, யூ ஷுட் நாட் சே தட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ண போகிறான், அவன் என்ன பண்ண போகிறான், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ, வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ, அவன் என்ன பண்ண போகிறான், வாட் இஸ் ஹீ கோயிங் டு டூ. ஸோ இதுவே அவன் அதை செய்ய போகிறானா, அவன் அதை செய்ய போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ கோயிங் டு டூ தட், இஸ் ஹீ கோயிங் டு டூ தட் அப்படின்னா அவன் அதை பண்ண போகிறானா, இஸ் ஹீ கோயிங் டு டூ தட். ஸோ இதுவே அவன் அதை பண்ண போகிறான், அவன் அதை பண்ண போகிறான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ இஸ் கோயிங் டு டூ தட், ஹீ இஸ் கோயிங் டு டூ தட், அவன் அதை பண்ண போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she will not definitely do that, she will not definitely do that, she will not do that அப்படின்னா அவள் அதை பண்ண மாட்டா, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா அப்படின்னா she will not definitely do that, definitely அப்படின்னா நிச்சயமாக. ஓகேவா. ஸோ she will not definitely do that, அவள் நிச்சயமாக அதை பண்ண மாட்டா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க, நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why are you all here, why are you all here, why are you all here அப்படின்னா நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க, why are you all here. ஸோ இதுவே நீங்களாம் ஏன் அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னா why are you all there, why are you all there, நீங்களாம் ஏன் அங்கே இருக்கீங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே போகலாமா, நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் வி கோ இன், கேன் வி கோ இன், கேன் வி கோ அப்படின்னா நம்ம போகலாமா, இன் அப்படின்னா உள்ளே, நம்ம உள்ளே போகலாமா. ஸோ இதுவே நம்ம வெளியே போகலாமா அப்படின்னா கேன் வி கோ அவுட், கேன் வி கோ அவுட் அப்படின்னா நம்ம வெளியில் போகலாமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க உன்னை உள்ளே கூப்பிடுறாங்க, இப்போ யாராச்சும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அவங்க உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they are calling you inside, they are calling you inside, they are calling you அப்படின்னா அவங்க உங்களை கூப்பிடுறாங்க, inside அப்படின்னா உள்ள, அவங்க உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க, they are calling you inside. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா, உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? don't you want to know about that, don't you want to know about that, don't you want to know அப்படின்னா உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா, about that அதை பற்றி, உனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா, don't you want to know about that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் எதுவுமே பண்ணலை, அவள் எதுவுமே பண்ணலை, அவளை நிறையா சொல்லிவிட்டு இதில் எதுவுமே அவள் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she didn't do any of it, she didn't do any of it, she didn't do அப்படின்னா அவள் பண்ணலை, any of it எதுவுமே, இதில் எதுவுமே அவள் பண்ணலை, she didn't do any of it. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நான் அதை உடனே பண்ண போகிறேன். நான் அதை உடனே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to do that immediately. I'm going to do that immediately. I'm going to do that அப்படின்னு நான் அதை பண்ண போகிறேன். immediately உடனே. I'm going to do that immediately. ஸோ இதுவே நீ அதை உடனே பண்ண போறியா, நீ அதை இப்போவே பண்ண போறியா அப்படின்னு நான் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going to do that immediately? Are you going to do that immediately? Are you going to do அப்படின்னா நீ பண்ண போறியா, that அதை நீ அதை பண்ண போறியா. immediately அப்படின்னா உடனே, நீ அதை உடனே பண்ண போறியா. Are you going to do that immediately? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க, அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will do the same. They will do the same. அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. They will do the same. ஸோ இதுவே அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க, அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are going to do the same. They are going to do the same. அவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. They are going to do the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது சரியான நேரம் கிடையாது, இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is not the right time. This is not the right time. This is not the right time அப்படின்னா இது சரியான நேரம் கிடையாது, இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? This is the right time. This is the right time. அதுக்கு இதுதான் சரியான நேரம். This is the right time for that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன், நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I will definitely be there. I will definitely be there. I will definitely be there அப்படின்னா நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதுக்காக இங்கே வரல, நான் அதுக்காக இங்கே வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm not here for that. I'm not here for that. I'm not here அப்படின்னா நான் அதுக்காக இங்கே இல்லை. For that அதுக்காக, நான் அதுக்காக இங்கே இல்லை. I'm not here for that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை பற்றி யோசிக்காத, என்னை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't think about me. Don't think about me. என்னை பற்றி யோசிக்காத. Don't think about me. ஓகேவா? Don't think அப்படின்னா யோசிக்காத, think அப்படின்னா யோசிக்கிறது. ஸோ don't think அப்படின்னா யோசிக்காத. About me என்னை பற்றி, என்னை பற்றி யோசிக்காத. ஸோ இதுவே என்னை பற்றி யோசிக்கிறியா, என்னை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you thinking about me? Are you thinking about me? Are you thinking அப்படின்னா நீ யோசிக்கிறியா. About me என்னை பற்றி, நீ என்னை பற்றி யோசிக்கிறியா. Are you thinking about me? ஸோ இதுவே அவன் என்னை பற்றி யோசிக்கிறான், அவன் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He is thinking about me. He is thinking about me. He is thinking அப்படின்னா அவன் யோசிக்கிறான். About me என்னை பற்றி, அவன் என்னை பற்றி யோசிக்கிறான். He is thinking about me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have come here after so many difficulties. I have come here after so many difficulties. I have come here அப்படின்னா நான் இங்கே வந்திருக்கேன். After so many difficulties அப்படின்னா நிறைய கஷ்டத்துக்கு அப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். I have come here after so many difficulties. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் பக்கத்தில் வராத, என் பக்கத்தில் வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't come near me. Don't come near me. Don't come அப்படின்னா வராத. Near me என் பக்கத்தில், என்னோட பக்கத்தில் வராத. Don't come near me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை வேணும்னே பண்ணலை, நான் அதை வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't do that intentionally. I didn't do that intentionally. Intentionally அப்படின்னா வேணும்னே. ஓகேவா? டெலிபரேட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுனா வேணும்னே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டெலிபரேட்லி. ஸோ ஐ டென்ட் டூ அப்படின்னா நான் பண்ணலை. ஐ டென்ட் டூ தட் இன்டென்ஷனலி அப்படின்னா நான் அதை வேணும்னே பண்ணலை. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு, நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் ஹேப்பண்ட் எஸ்டர்டே, வாட் ஹேப்பண்ட் எஸ்டர்டே, வாட் ஹேப்பண்ட் அப்படின்னா என்ன நடந்துச்சு, எஸ்டர்டே நேற்று, நேற்று என்ன நடந்துச்சு. ஸோ இதுவே நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்ககிட்ட யாரும் சொல்லலையா, உங்ககிட்ட யாரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். didn't anyone tell you, didn't anyone tell you, didn't anyone tell you அப்படின்னா உங்ககிட்ட யாரும் சொல்லலையா, didn't anyone tell you. ஸோ இதுவே உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா, உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். did anyone tell you, did anyone tell you அப்படின்னா உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா, did anyone tell you. ஸோ இதுவே என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். no one tell me anything, no one tell me anything, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை, no one tell me anything. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கு அது தெரியாதா, அவங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். don't they know that, don't they know that, அவங்களுக்கு அது தெரியாதா, don't they know அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா, that அதை அவங்களுக்கு அது தெரியாதா, don't they know that. ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியுமா, அவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். do they know that, do they know that, அவங்களுக்கு அது தெரியுமா, do they know that. ஓகேவா. ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். they don't know that, they don't know that, they don't know அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, that அது அவங்களுக்கு அது தெரியாது, they don't know that. ஓகேவா. ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியும், அவங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். they know that, they know that அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும், they know that. அவன் இன்னும் வரல, அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he still hasn't come, he still hasn't come அப்படின்னா அவன் இன்னும் வரல, he still hasn't come. ஸோ இதுவே அவன் இன்னும் வரலையா, அவன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா hasn't still he come, hasn't still he come அப்படின்னா அவன் இன்னும் வரலையா, hasn't still he come. ஸோ இதுவே அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். நான் உனக்கு அதை தருவேன், நான் உனக்கு அதை தருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் கிவ் யூ தட், ஐ வில் கிவ் யூ தட், ஐ வில் கிவ் யூ அப்படின்னா நான் உனக்கு தருவேன், தட் அப்படின்னா அதை நான் உனக்கு அதை தருவேன், ஐ வில் கிவ் யூ தட். ஸோ இதுவே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ், இப்போ நம்ம பார்க்குற சென்டென்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொன்ன சென்டென்ஸ். ஓகேவா. ஸோ அவன் வந்துட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he has come, he has come அப்படின்னா அவன் வந்துட்டான், he has come. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் அங்கே சொன்னேன், இதை தான் நான் அங்கவே சொன்னேன், நான் இதை தான் நான் அங்கேயே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் வாட் ஐ செட் தேர், திஸ் இஸ் வாட் ஐ செட் தேர், திஸ் இஸ் வாட் இதுதான், ஐ செட் நான் சொன்னேன், தேர் அப்படின்னா அங்கே, இதை தான் நான் அங்கே சொன்னேன், திஸ் இஸ் வாட் ஐ செட் தேர். ஓகேவா. ஸோ இதுவே இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். This is what I will say there, this is what I will say there, this is what அப்படின்னா இதை தான், I will say நான் சொல்லுவேன், there அங்கே, இதை தான் நான் அங்கே சொல்லுவேன், this is what I will say there. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன், இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். This is what I am going to say there,
this is what I'm going to say there. This is what இதை தான் I'm going to say நான் சொல்ல போகிறேன். there அங்கே இதை தான் நான் அங்கே சொல்ல போகிறேன். this is what I'm going to say there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவள் எங்கே போக முடியும், அவளால் எங்கே போக முடியும், அவளால் எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் கேன் ஷீ கோ, வேர் கேன் ஷீ கோ அப்படின்னா அவளால் எங்கே போக முடியும், வேர் கேன் ஷீ கோ. ஸோ இதுவே அவளால் போக முடியுமா, அவளால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் ஷீ கோ, கேன் ஷீ கோ அப்படின்னா அவளால் போக முடியுமா, கேன் ஷீ கோ. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் பி தேர், ஐ வில் நாட் பி தேர், ஐ வில் நாட் பி தேர் அப்படின்னு நான் அங்கே இருக்க மாட்டேன், ஐ வில் நாட் பி தேர். ஸோ இதுவே நான் அங்கே இருப்பேன், நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.